ஜேர்னி ஆஃப் லைஃப் ஊடாக ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறார். தாயினுடைய வயிற்றிலேயே மரித்து பிறந்த அந்த குழந்தையை நாங்கள் தொழுவிக்க வேண்டுமா, கவனிட வேண்டுமா, அடக்கம் செய்ய வேண்டுமா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். 4 மாதங்கள் ஆகிவிட்டால் அந்த ஜெனீன், அதாவது அந்த சிசுவுக்கு ரூஹ் ஊதப்பட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒரு மலக்கை அல்லாஹு தாலா ஏவி அந்த 4 மாதத்துக்கு பிறகு ரூஹ் ஊதும்படி அல்லாஹு தாலா சொல்கிறான் என்ற அந்த ஹதீஸினுடைய ஆதாரபூர்வமான அந்த செய்தியின் அடிப்படையில் 4 மாதம் ஆகிவிட்டால் அது மனிதனாக, இன்சானாக பார்க்கப்படும் என்ற அடிப்படையில் தாயினுடைய வயிற்றிலிருந்து மரணித்தாலும் அதை நாங்கள் முழுமையாக வெளியில் எடுக்கின்ற சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது, அல்லது அதனுடைய பாகங்கள் ஏதாவது எடுக்கப்படுகின்ற பொழுது அது தொழுவிக்கப்பட வேண்டும், அது குளிப்பாட்டப்பட வேண்டும், கஃன் செய்யப்பட வேண்டும், தொழுவிக்கப்பட வேண்டும் என்பதே சரியான கூற்றாகவும் இருக்கிறது. இதையே அதிகமான உலமாக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் என்ற அந்த வட்டத்துக்குள் வந்து விடுகின்ற பொழுது அதை நாங்கள் குளிப்பாட்டுவது, கஃனிடுவது, தொழுவிப்பது என்ற அந்த கடமைகள் செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை நாம் ஃபத்தாவா லஜ்னா தாயிமா போன்ற ஃபத்வா சஃபை ஃபத்வா கொடுத்திருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே 4 மாதத்துக்கு முன்னால் அப்படி மரணிக்குமாக இருந்தால் அப்பொழுது தொழுவிக்க வேண்டிய, கஃனிட வேண்டிய கட்டாயம் கிடையாது என்ற கருத்தையும் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதை கவனத்தில் கொண்டு 4 மாதங்கள் நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த சிசு பூர்த்தி அடைந்த நிலையில் தாயினுடைய வயிற்றில் மரணித்திருக்குமாக இருந்தால் அந்த குழந்தை வெளியில் எடுக்கப்படுகின்ற பொழுது ஒன்று சீசர் பண்ணி வெளியால் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை என்று சொன்னால் பிறந்தால், அதாவது சுகப்பிரசவம் கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவு. அப்படித்தான் இல்லை என்றால் சீசர் பண்ணி எடுக்கப்பட்டாலும் அந்த குழந்தை தொழுவிக்கப்பட வேண்டும், கஃனிடப்பட வேண்டும், அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தே சரியானதாக இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் என்ற அந்த தன்மையை அந்த குழந்தை அடைந்து விடுகிறது என்ற அடிப்படையில் கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கிறான்.